வெள்ளூர் விஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு திருவிழா பற்றின விஷயம். இந்தியாவில் நிறைய திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. அந்த திருவிழாக்கள் அத்தனையுமே உலக அளவில் தனித்துவம் வாய்ந்த விஷயமாகவும் இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் இந்த திருவிழாக்கள் கொண்டாடப்படுற விதமும் அந்த திருவிழாக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண இதிகாச கதைகளும் தான். அப்படி நம்மளுடைய இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான திருவிழா தான் இந்த மயான கொள்ளை திருவிழா. இந்த மயான கொள்ளை திருவிழா ஏன் கொண்டாடப்படுது? இந்த மயான கொள்ளை திருவிழா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முக்கியமாக வட தமிழகத்தில் தான் அதிகமாக கொண்டாடப்படுது. வட தமிழகத்தில் முக்கியமாக விழுப்புரம் மாவட்டம், வேலூர் மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த திருவிழா அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த திருவிழா எப்போ கொண்டாடப்படுது? இந்த திருவிழா ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுது. அது என்ன மயான கொள்ளை அப்படின்ற விஷயம் நமக்குள்ள எழலாம். மயான கொள்ளை அப்படி இல்லைன்னா மயான சூறை அப்படின்னு இந்த திருவிழாவை சொல்லுவாங்க. இதற்கான காரணம், இந்த திருவிழா கொண்டாடப்படுற முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது மயானம். இந்த மயானத்தில் தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுது. ஏன் இந்த திருவிழா மயானத்தில் கொண்டாடப்படணும்? இந்த மயான கொள்ளை அன்னைக்கு இறந்து போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். யாராவது ஒருவர் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இந்த பூலோகத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த மயான கொள்ளை அன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு படையல் போட்டு வேண்டினோம் அப்படின்னா அவருடைய சாபமோ இல்லை அந்த நிறைவேறாத ஆசைகள் பற்றின விஷயங்களையோ சுத்தாமல் அந்த ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு புறமான நம்பிக்கையாக இருக்குது. இதை தாண்டி இந்த மயான கொள்ளைக்கு பின்னாடி மிகப்பெரிய புராண சம்பவங்களும் இதிகாசங்களும் சொல்லப்படுது. அது என்ன? இந்த மயான கொள்ளை கொண்டாடப்படுறதுக்கு முக்கியமாக சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் சிவன் மீது இருந்த ஒரு தோஷத்தை நீக்கி அவருக்கு மோட்சம் கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த அமாவாசை தினம். அதனால தான் அன்னைக்கு இந்த மயான கொள்ளை கொண்டாடப்படுறதா நம்பப்படுது. சரி, இந்த மயான கொள்ளை முக்கியமான திருவிழாவாக மாறுறதும் அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயிலில் தான் இந்த மயான கொள்ளை சம்மந்தப்பட்ட மொத்த கதைகளுமே ஆரம்பமாகுது. இந்த மயான கொள்ளையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுறதும் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தான். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன? ஒரு காலத்தில் சிவனுக்கு இருக்கிற மாதிரியே பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருப்பதா கூறப்படுது. அப்படி 5 தலைகள் கொண்ட படைக்கும் கடவுளான பிரம்மாவை நோக்கி தெரியாமல் சிவன் அப்படின்னு நினச்சி பார்வதி தேவி அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குறாங்க. இதை கண்ட பிரம்மன் எள்ளி நகைக்கிறார், அதாவது சிரிக்கிறார். ஏளனமான ஒரு சிரிப்பு. சிவன் அப்படின்னு நினச்சி நீ என்னுடைய காலை தொட்டுட்டியே அப்படின்னு சொல்லி ஏளனமான ஒரு சிரிப்பை சிரிக்கிறார். இந்த சிரிப்பை கண்டதும் பார்வதி தேவியால் சகிச்சிக்க முடியல. உடனே போய் சிவன்கிட்ட சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த. இதனால் கோபம் கொண்ட சிவன் என்ன பண்ணுறாருன்னா, உன்னுடைய அகந்தையை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோபமாகி பிரம்மனுடைய 5வது தலையை பறிச்சிடுறாரு. அப்படி பறிக்கப்பட்ட அந்த தலையானது சிவனுடைய கைகள்லேயே ஒட்டிக்குது. அது ஒட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு கொடுக்கப்படுற அத்தனை உணவுகளையும் இந்த பிரம்மாவினுடைய 5வது தலையின் கபாலமே முழுங்கிடுது. இதனால் நாளடைவில் சிவனுக்கு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்காம அந்த கபாலமே மொத்த உணவையும் சாப்பிட்றதுனால சிவன் பிச்சை எடுக்கும் நிலைக்கு போகிறாரு. அந்த பிச்சை எடுக்கிற நிலை அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா,
பிணங்களை எரிக்கக்கூடிய இந்த மயானங்களில் தான் தொடர்ந்து பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. அப்படி சாப்பிட்டுமே சிவனுக்கு உணவு அப்படிங்கிறது போதாக்குறையாகவே இருக்குது. இதை பார்த்த பார்வதி தேவி மனம் வெதும்புகிறார். அப்படி வெதும்பி தேவர்கள்கிட்ட போய் இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவர்கள் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்வை கொடுக்குறாங்க. அந்த தீர்வு என்னங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய கணவனுக்கு நேர்ந்த இந்த அநீதியை கண்டு பொங்கின சரஸ்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் சேர்த்து ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாபத்தினுடைய விளைவாக பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்து அகோரமான ஒரு உருவத்தை எடுத்து அலையணும் அப்படிங்கிறது தான் இந்த சாபம். அந்த சாபத்தின்படியே பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்து அகோரமான உருவம், அதாவது அங்காள பரமேஸ்வரியா காளி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த உருவத்தை ஏந்தி பூலோகத்தில் எல்லா பகுதியிலையும் திரிஞ்சதா சொல்லப்படுது. அப்படி எல்லா பகுதியிலும் அவங்க அந்த உருவத்தோடு திரிஞ்சு கடைசியாக அவங்க வந்த இடம்தான் மேல்மலையனூர் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் வந்து தான் ஒரு புற்றினல் வந்து அவர் ஒரு குடியிருப்பு மாதிரியான அமைப்பில் செஞ்சுக்கிட்டு அந்த புற்றுக்குள்ளே பார்வதி தேவி இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு காவலாளி அந்த புத்தை வந்து கலைக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த புற்றை வந்து கலைக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அவர் உணர்றாரு அந்த புற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து சாக்ஷாத் அந்த பார்வதி தேவி தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதற்கு பிறகு அந்த மலையனூர் பகுதியில் அந்த கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுப்பப்பட்டு இன்றளவும் அந்த பகுதியில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் அந்த கோயில் நடக்கக்கூடிய அத்தனை திருவிழாக்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் முன்னின்று செய்கிறாங்க. நம்ம மறுபடியும் இந்த சாபத்துக்கு வருவோம். பார்வதி தேவிக்கு மிகவும் ஒரு கவலையாக இருக்குது. தன்னுடைய கணவன் வந்து உணவு கிடைக்காம இப்படி மயானங்களில் திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவளுக்கு வருத்தம் அளிக்குது. அதனால் தேவர்கள்கிட்ட போய் இதற்கு ஒரு தீர்வு கேட்குறாங்க. அப்போ தேவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரிசியில் ரத்தத்தையும் கலந்து பெரிய பெரிய உருண்டைகளாக அந்த கபாலத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன்படியே பார்வதி தேவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவன் கையில் இருக்கக்கூடிய கபாலத்துக்கு தேவர்களுடைய பரிந்துரைப்படி சொல்லப்பட்ட அந்த இரத்தமும் அரிசியும் கலந்த உருண்டைகளை வந்து கொடுக்குறாங்க. இப்படி 2 உருண்டைகளை வந்து அந்த கபாலத்துக்கு ஆசையாக கொடுக்குற மாதிரி கொடுத்து 3வது உருண்டை கொடுக்கும்போது அதை வேணும்னே கீழே போடுறாங்க. அப்போது அந்த சுவையில் வந்து மதிமயங்கி இருக்கக்கூடிய அந்த கபாலம் உடனே சிவனுடைய கையிலிருந்து கீழே இறங்கி தரைக்கு வந்து அந்த உருண்டையை சாப்பிடணும்னு போகும்போது சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட பார்வதி தேவி அந்த கபாலத்தை தன்னுடைய காலால் மிதித்து இந்த பூமிக்குள்ளே தள்ளுறாங்க. அப்படி பூமிக்குள்ளே தள்ளி சிவனுடைய அந்த சாபத்தை போக்குன தினம்தான் இந்த மயான கொள்ளையாக கொண்டாடப்படுறதா சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் தங்களுடைய முன்னோர்கள் யாராவது இதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பாவங்களில் வந்து சிக்கி இன்னும் அவர்கள் வந்து மேலோகத்துக்கு போகாமல் இந்த பூமியில் அலைஞ்சிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமாகும். அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம போக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மயான கொள்ளை தினம் அன்னைக்கு மக்கள் எல்லாருமே மயானத்துக்கு வந்து அவருடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை தாண்டி இந்த மயான கொள்ளையில் மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மயான கொள்ளைக்கு வர்றவங்க சாதாரணமாக வர்றது கிடையாது. இந்த மயான கொள்ளையில் நிறைய பேர் வந்து காளி, கருப்பன், இது மாதிரி ஐயனார், முனீஸ்வரன் இந்த மாதிரியான வேடங்களை வந்து அணிஞ்சிக்கிட்டு இந்த மயானத்துக்கு வந்து வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இவங்க ஏன் இந்த வேடங்களை ஏன் அணியணும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளே வருது. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேடம் தரிப்பது, அதாவது இதில் அதிகமான வேடங்களாக எல்லாருமே அணியிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காளி, அங்காள பரமேஸ்வரி இந்த வேடங்கள் தான் அதிக அளவில் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு வேண்டுதலாக பார்க்கப்படுது. தங்களுக்கு தீராத கோரிக்கைகளோ இல்லை நாட்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ அது தீர்ந்துட்டா நான் வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு நேர்ந்துக்கிட்டு இந்த மயான கொள்ளை அன்னைக்கு நான் வந்து அங்காளம்மனுடைய வேடத்தை அணிஞ்சிக்கிட்டு நான் ஸ்மசானத்துக்கு போய் நான் என்னுடைய வேண்டுதலை வந்து தீர்த்துக்கிறேன், என்னோடய நேர்த்தி கடனை தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இன்ற அளவுலையும் இந்த மயான கொள்ளை நடைபெறக்கூடிய அத்தனை இடங்கள்லையும்
காளியினுடைய வேடம் தரித்தும் அங்காள பரமேஸ்வரியினுடைய வேடம் தரித்தும் கருப்பன், பெரியண்ணன் இந்த மாதிரியான கடவுள்கள், அதாவது சிறு தெய்வம்னு சொல்லக்கூடிய கடவுள்களுடைய வேடங்களையும் அணிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திக்கிட்டு வராங்க. இந்த வேடம் அணிவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஏன்னா வெளிநாடுகளில் நம்ம பொதுவாக இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதே மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்மளுடைய இந்தியாவில், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த ஒரு திருவிழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா நடக்குது. அப்போது இந்த திருவிழாவில் என்ன பண்ணுவாங்க, இந்த மயான கொள்ளை அன்னைக்கு சரியாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மயானத்தில் ஒரு பகுதியில் அங்காளம்மனுடைய உருவங்கள் வந்து களிமண் மற்றும் பிணங்களுடைய சாம்பல்கள் எல்லாத்தையும் கலந்து அங்காளம்மனுடைய உருவம் வந்து படுத்திருக்கிற மாதிரியான விஷயமா செய்யப்படுது. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த அங்காளம்மனுடைய உருவத்தை வந்து மண்ணில் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அங்காளம்மனுக்கு படையல் போட்டு அந்த படையலை வந்து சூற விடுற ஒரு விஷயந்தான் இந்த மயான கொள்ளை அல்லது மயான சூறைன்னு நம்ம சொல்லுவோம். மயான கொள்ளை அப்படின்னு சொல்கிறதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த படையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த திருவிழாவை முன்னின்று நடத்தக்கூடிய அந்த பூசாரி சாமி வந்து ஆடிட்டு அருள்வாக்க சொல்லிட்டு இந்த அம்மனுடைய தலைப்பகுதியில் போய் விழுவார். அப்படி விழும்போது இந்த களிமண் மற்றும் பிணங்கள் எரிக்கப்பட்ட சாம்பல்னால் செய்யப்படுற அந்த சிலையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கைகள் எடுத்துக்குவாங்க. அங்கே படைச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், தேங்காய் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு போகிறதுனாலையும் இந்த எலுமிச்சம்பழம் மற்ற இந்த படையல் போட்ட மற்ற பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதன் மூலமாக தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும், நாட்பட்ட நோய்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் விவசாய நிலங்களில் போடும்போது அந்த விவசாயம் ரொம்பவே செழிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் எல்லாமே இருக்குது. இது மட்டும்தான் இருக்கா இந்த திருவிழாவில் அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த திருவிழாவில் பலி கொடுக்குற அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குது, அந்த முறையுமே இருக்குது. எல்லாருமே இந்த காளி வேடம், இந்த அங்காள பரமேஸ்வரியோட வேடம் தரித்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உயிரோட கோழியினுடைய கழுத்தை வந்து கடித்து அதை ஒரு பக்கம் துப்பிட்டு அந்த ரத்தத்தை வந்து குடிக்கிற ஒரு பழக்கமும், ஆடுடைய தலையை வந்து வெட்டிட்டு அதனுடைய ரத்தத்தை வந்து குடிக்கிறதும் தங்கள் மேலே வந்து பூசிக்கிறதுமான ஒரு விஷயமும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் 2025 நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் நடந்த மயான கொள்ளை திருவிழாவுடைய ஒரு சிறப்பு காட்சியை இப்போ நீங்கள் பாருங்கள்.
இப்போது நம்மளுடைய லைவ் விசிட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த மக்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக எப்படி இந்த வண்ணங்களை தன்னுடைய உடல்களையும் முகங்களையும் பூசிக்கிட்டு தங்களை ரொம்ப வித்தியாசமாக அலங்கரிச்சுக்கிட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வேடத்தை அவங்க அணிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் மேலே இந்த காளி, அங்காள பரமேஸ்வரி, பெரிய அண்ணன், கருப்பண்ணன் இந்த மாதிரியான கடவுள்களுடைய வேடத்தை முழுமையாக தங்கள் மேலே தரிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய நடவடிக்கைகளே மொத்தமாக மாறுது. தங்கள் மேலே அந்த கடவுளே வந்துட்டதா அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி அந்த கடவுளாகவே அவங்க செயல்படுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த சாதாரணமாக ஒரு மனுஷங்க இந்த ஆட்டினுடைய ரத்தமோ இல்லை கோழியினுடைய ரத்தத்தையோ தங்கள் மேலே பூசிக்கிறதும் குடிக்கிறதும் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் இந்த வேடத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த மக்கள் எவ்வளவு சர்வ சாதாரணமாக அந்த ஆட்டினுடைய ரத்தத்தையும் அந்த கோழியினுடைய கழுத்தை கடித்து துப்புற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்துக்குது. இப்போது இந்த மயான கொள்ளை திருவிழாவுக்கு இந்த மக்கள் கூடி மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த மயான கொள்ளை திருவிழா அப்படிங்கிறது முழுக்க நம்மளுடைய மக்களுடைய நெருங்கிய ஒரு உணர்வுகளை மட்டுமே வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மயான கொள்ளை திருவிழாவில் மற்ற நாட்களில் வரக்கூடிய பண்டிகைகளையும் திருவிழாக்கள்லையும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாயலுமே கிடையாது. முழுக்க தங்களுடைய மக்கள் அவங்களுடைய அடிப்படையிலிருந்து எப்படி ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் தங்களுடைய முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும். அது நாளடைவில் கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக மாறி அதற்கு புராண கதைகளும் இதிகாச கதைகளும் துணை போய் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வேறு வடிவமாக நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனாலுமே இன்னும் நம்மளுடைய மக்கள் மரபுகளை மீறாமல் அவங்களுடைய மரபுகளை தொடர்ந்து எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தாலும், இந்த வளர்ச்சிகள் வந்தாலும், நாகரிகம் மாறிக்கிட்டே இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுடைய மக்களும் நாமும் தொடர்ந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மரபையும் மறக்காமல் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்வியலோட நெருக்கமான ஒரு விஷயமாகவே பார்த்துக்கிட்டு வர்றது தான் இந்த மயான கொள்ளையோட ஒரு சிறப்பு. அப்படி இந்த வீடியோவில் மயான கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருப்போம். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வெள்ளூர் விஷனோட இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது விஜய். உங்க குழந்தைகளோட ஆர்வத்தையும் ஆற்றலையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்ல வருகிறது GreenFX, the revolution of multimedia training center வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் கோர்ஸ். லேர்னிங்கும் கேம்ஸும் கிரியேஷனும் கலந்த ஒரு சூப்பர் ஃபன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். 4 வாரமும் 4 விதமான கிளாஸஸ், பேசிக் கம்ப்யூட்டர் மற்றும் AI டூல்ஸ், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், கிராஃபிக் டிசைன் எசென்ஷியல்ஸ், 3D மாடலிங் அண்ட் 3D பிரிண்டிங். படிக்கிறதுக்கு ஒரு புதிய ஸ்டைல், ChatGPT, கிராஃபிக் டிசைன், மூவிஸ் அண்ட் கேம்ஸோட கத்துக்கிட்டு சும்மா கலக்கட்டும். ஏப்ரல் 17 முதல் புதிய பேட்ச் தொடங்குகிறது. உங்க கிரியேட்டிவ் விஷனை ரியாலிட்டியாக மாற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். GreenFX மல்டிமீடியா ட்ரைனிங் சென்டர், நம்பர் 508, first floor, RTO Road, Satwachari, Vellore, 632009, 9840289462, 9940338307.